பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். அப்போ அந்நிய பாஷையை பேசுகிறவர் நீங்கள் அல்ல. யார் பேசுறா? உங்க கூட இருந்து பேசுகிறது யாரு? ஆமா, சோத்திரம். நாவுகள் பிரிந்தன. இயற்கையான நாவு, இயற்கையான நாவு என்ன நாவு? மாம்சத்து நாவு. ஆனா அதுல ஒரு அந்த நாவு அக்கினிமயமான நாவு. இரு நாவுகளால் பிரிந்து அந்நிய பாஷை பேசினார்கள். அப்போஸ்தலர் 2:4 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இல்ல, நல்லா கவனிங்க. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நம்ம பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டாலே கையும் காலும் சும்மா இருக்காது. அதுக்காண்டி டமால் டிமாலாம் போடக்கூடாது, மகிமையா இருக்கணும். ஆமென். நிரப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்தறின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் என்ன செஞ்சாங்க? அவர்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அந்நிய பாஷையை குறித்து ஆமா ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த அந்நிய பாஷையை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது நீங்க மார்க்கு சுவிசேஷம் 16:17 நீங்க படிச்சீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து இந்த பாஷையை குறித்து பேசுறார். அதுல என்ன பேசுகிறார் அப்படின்னா, வாசிக்கலாமா? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். என்னது நவமான பாஷைனா? என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, புதிய பாஷை. நவமானன்னா புதிய பாஷைகளை. இது சொன்னது யாரு? இயேசு. இப்படி சொல்லிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி ஆமே பரலோகத்துக்கு போக சற்று முன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். அப்ப அந்நிய பாஷை குறித்து இயேசு கிறிஸ்து இறுதியில தான் அவர் பேசுறார். அதுக்கு நடுவில் எங்கேயும் அவர் அதிகமா பேசல. அவர் என்ன செய்யல? பேசல. ஆமா ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசிக்கு அந்நிய பாஷை என்னது? அடையாளம். அடையாளம். இத 1 கொரிந்தியர் 14:22 சொல்லுகிறேன். பவுல் எழுதுறான்னு பார்க்கிறோம். என்ன எழுதுறாரு? வாசிங்க பார்க்கலாம். 1. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளம் இராமல் அவிசுவாசிக்கு என்ன இருக்கிறது? அடையாளம் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகள் அடையாளமோ விசுவாசிக்கு அடையாளம் இருக்கிறது. அந்நிய பாஷை யாருக்கு அடையாளம் இருக்கிறது? யாருக்கு அடையாளம் இருக்கிறது? ஆமென். அவிசுவாசிக்கு அடையாளம் இருக்கிறது. ஆனா தீர்க்க தரிசனம் யாருக்கு அடையாளம் இருக்கிறது? விசுவாசிக்கு அடையாளமா இருக்குன்னு பார்க்கிறோம். தோத்திரம், புரியுதுங்களா? அவிசுவாசி என்ன செய்ய மாட்டான்? அந்நிய பாஷை பேச மாட்டான். ஆமென். விசுவாசிக்கு தீர்க்க தரிசனம்னா, அவன் தீர்க்க தரிசனம் அவனுக்கு இல்லைன்னா அவன் தீர்க்க தரிசனம் சொல்றவன் அவனுக்கு அவன் அடையாளமா இருப்பான். தோத்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அதே விசுவாசிப்பவர்கள் நடக்கும் அடையாளங்கள். அப்படி என்றால் அந்த அடையாளத்தில் ஒண்ணு என்னன்னா, பிசாசை துரத்துறது சாதாரண காரியமா? வியாதியை குணமாக்குவது சாதாரண காரணமா? அதே லிஸ்ட்ல தான் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் அந்நிய பாஷை பேசுதல். இயேசு சொன்ன வார்த்தை நவமான பாஷைகள், புதிய புதிய பாஷைகளை பேசுதல் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த அந்நிய பாஷை வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அப்போஸ்தலர் 2:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறான பாஷைகளை அவர் பேசினார்கள். அப்படின்னா அந்நிய பாஷை என்பது என்னது? வரம். அந்நிய பாஷை பேசுதல் வரம். அப்போ ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசுறானா அவன் வரம் பெற்ற தேவ மனிதன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதே போல பாருங்க. ஆமா, 11 சீஷர்கள் பிளஸ் 120 பேர்கள் இருந்தார்கள். ஏக தேசம் 17 நாட்டு மக்கள் சுற்றிலும் இருந்து 17 மொழிகளை பேசுகிற நாட்டு மக்கள் வந்தார்கள்.
ஆனா அங்க அந்நிய பாஷை பேசினவர்கள்லாம் கலிலேய பாஷையை பேசுகிறார்கள். ஆனா அவங்க பாஷையை பேசாம யார் பாஷை பேசுனாங்க? அந்நிய நாட்டுல இருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, 17 நாட்டு. அந்த மொழியில நம்ம சென்ம பாஷையிலேயே தாய்மொழியில பேச கேட்கிறோமே என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் பாய்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த 11 சீஷர்களும் அந்நிய பாஷையே பேசினார்கள், அந்நிய பாஷையை பேசினார்கள். ஆனா இந்த 11 சீஷர்களும் தங்களுடைய ஊழியத்துல, தங்களுடைய நிருபத்துல இந்த அந்நிய பாஷை குறித்து பேசினவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் பேசினார்கள். ஆனா அந்த 11 பேரும் அவங்க எழுதின சுவிசேஷமானாலும் நிருபமானாலும் இந்த அந்நிய பாஷை குறித்து இந்த சீஷர்கள் எழுதவும் இல்லை, பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஏன்னா பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள், அவர்கள் பேசியிருக்கணும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். மார்க்கு சுவிசேஷம் 16:17 சீஷர்களை கூப்பிட்டு சொல்லும்போது, அந்நிய பாஷை பேசுற ஒரு வரப்பா சொல்லிட்டு பரலோகம் போனார். யார்கிட்ட சொன்னாரு? சீஷர்கிட்ட சொன்னார். நீங்கள் காத்திருங்கள், அந்த பாசம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னார். பெற்றுக்கொண்ட சீஷர்கள் அதோட மறந்தார்கள் தான் சொல்லுவேன். எங்கேயும் அவங்க நிருபத்திலையும் சுவிசேஷத்திலையும் அவர்கள் அங்க என்ன செய்யல, எழுதல, பேசல, சொல்லல. ஆனா அந்த இடத்துல இல்லாத பவுல், அந்த இடத்துல இல்லாத பவுல் என்ன செய்கிறார் என்றா, இந்த அந்நிய பாஷையை குறித்து விவரமா, தெளிவா, அழகா, நேர்த்தியா தனது நிருபங்களில் அவர் அழகாக எழுதி உள்ளார். ஆமென். இந்த பாஷையை பெற்றுக்கொள்ளாத, வரத்தை பெற்றுக்கொள்ளாத பவுல் அந்த பாஷையை குறித்து, இயேசு கிறிஸ்து சொன்ன பாஷைத்தான், இந்த பாஷையை குறித்து அவர் அழகா, நேர்த்தியா பவுல் அழகா எழுதினார். ஆமென். அல்லேலூயா. அந்நிய பாஷை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க எல்லா வாரமும் சொல்ல முடியாது, ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ல முடியாது, மாசத்துக்கு ஒரு முறை சொல்றேன். நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா என்பது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10, 11. முதல்ல 4 வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. பாருங்க, வரங்கள்ல என்ன உண்டு? ஆவியானவர் எத்தனை பேரு? ஒருவரே. 7. ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வரம் நம்மளுடைய பிரயோஜனம், பிரயோஜனம், நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி பரிசுத்த ஆவியினால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 10. வெவ்வேறுக்கும் அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலுக்கும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுது. அல்லேலூயா. அப்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இது வரம். இதுல 9 வரத்தை குறித்து பவுல் எழுதும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்நிய பாஷை பேசுதலும் வரம், அதை வியாக்கியானம் பண்றதும் வரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் அந்நிய பாஷை மட்டும் பேசுவாங்க, சிலர் அந்நிய பாஷை பேசி அந்த பாஷைக்கு என்ன என்ன அர்த்தம் என்பதை அவர்களே சொல்லுவார்கள். அவங்களுக்கு தெரியாத பாஷையில பேசுவாங்க. ஆனா நம்ம தமிழா இருந்தா அவங்க தமிழ அதை சொல்லுவாங்க. நம்ம அது பின்னால பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார். சரி, 11ஆவது வசனத்துக்கு வருவோமா? இவை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவரால் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படி என்றால் வரங்கள் பரிசுத்த ஆவியானுடைய விருப்பத்தின்படி நமக்கு கிடைக்கணும். ஏன்னா அழைத்த தேவன் என்னை அழைத்தார்னா 5 வகை ஊழியம் இருக்கு. என்னை எந்த ஊழியத்துக்கு அழைத்தாரோ அந்த ஊழியத்துக்கேற்ற தாளந்து வரங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ஆனா நம்ம கேட்க கூடாது. நம்ம வேலைக்கு கேட்காம என்னுக்கு நம்ம கேட்டுருவோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வேலையை செய்ய, நீர் கொடுத்த பணியை செய்ய, நீர் கொடுத்த ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்ல
எனக்கு என்ன வரமோ அதை நீங்க டிசைட் பண்ணுங்க பரிசுத்த ஆவியானவர். அப்ப நமக்கு வரங்களை டிசைட் பண்ணி தர்றது பரிசுத்த ஆவியானவர். நம்ம எல்லாம் கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா அது தார்மா ஆகி போயிருந்து பாய்க்கும், தேவ சித்தம் இல்லாம போயிருந்து பாய்க்கும். அதனால வரங்களை விரும்பலாம், ஆனா வரங்கள் இந்த வரம் என்று நம்ம சுட்டி காட்டக்கூடாது. ஏன்னா அழைப்பு கர்த்தருடையது. என்ன அழைப்போ அந்த அழைப்புக்கு என்ன வேலையோ அந்த என்னை குறித்து என்ன வேலை செய்ய எஜமானன் வச்சிருக்காரோ அந்த வேலைக்கு அந்த வேலை செய்ய கிருப வரங்களை பரிசுத்த ஆவியானவர் டிசைட் பண்றார். எனக்கு தெரியாது இந்த வேலைக்கு என்ன தாழ்ந்து வேணும், என்ன திறமை வேணும், என்ன வரம் வேணும் என்பதை எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? பரிசுத்த ஆவியானுக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட விட்டு விட வேண்டும். வரங்களை விரும்பணும். ஆனா இந்த வரம் என்று பரிசுத்த ஆவியானவரை நோக்கி என்ன செய்யக்கூடாது? கை காட்டக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. புரியுதுங்களா? வரங்களை கேட்கணும். நம்ம என்ன கேட்போம்? ஆண்டவரே, வீட்டில் பருப்பு இல்லை, அரிசி இல்லை, வண்டி இல்லை, வீடு இல்லை, அது இது தோத்திரம், இதை கேட்போம். ஆமே, தோத்திரம். அது நல்லதுதான், கேட்கறது நல்லதுதான். ஆனா விசேஷமா நம்ம விருப்பம் எது மேல இருக்குன்னா தேவ சித்தம் செய்யணும். அப்பனா ஆண்டவரே உம்முடைய வரத்தை எனக்கு தாங்கப்பா, தோத்திரம். ஆமே, உம்முடைய வரத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, ஆமே, அவர் வச்சிருக்க வர அவருடைய விருப்பத்தின்படி நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த வரத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சோத்திரம். ஆமா, சங்கீதங்களின் புஸ்தகம் 68:18 ஒருத்தர் வாசிக்கீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 68:18. சோத்திரம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இயேசு கிறிஸ்து யாருக்காக வரங்களை பெற்றுக்கொண்டாராம்? இயேசு கிறிஸ்து துரோகியாக மனுஷருக்காக. ஸ்தோத்திரம். பாவம் செய்த துரோகியாகிய ஐசக் பாண்டியனுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக வரத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். நான் யாரு? துரோகி, பாவம் செய்த பாவி. அப்படிதானே? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னா அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதான் கவனத்தில் எடுக்கணும். இந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. புரியுதுங்களா? தகுதி இல்லை. ஆனா அந்த தகுதியை தருகிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா பாவிகளை ரட்சிக்கத்தான் யார் வந்தா? துரோகியை மீட்க. ஆமென். நம்பிக்கை துரோகியை மீட்க, பாவம் செய்த பாவியை மீட்க. 1 தீமோத்தேயு 1:15 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். துரோகியாய் வாழ்ந்த என்னை மீட்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். வரத்தோட வந்தார். ஆமென், அல்லேலூயா. வரத்தோடு வந்தார். நீதிமொழி 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் என்ன செய்யும்? நிவர்த்தியாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கிருபை, இரக்கம், சத்தியம். நானே சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து இரக்கம், இரக்கம். தோத்திரம். எபேசியர் 2:8 சொல்கிறது, கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யாரை விசுவாசித்தீங்க? இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இரக்கம். அப்ப நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது கர்த்தர் நம்ம மேல வச்ச இரக்கம், கிருபை. அப்ப கிருபை தான் நம்மளை என்ன செய்யுது? ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகுதுன்னு பார்க்கிறோம். ஆமே. அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும். புரியுதுங்களா? அப்போ கிருபையும் சத்தியமும் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, துரோகத்திலிருந்து விடுதலையாக்கி, ஆமே, சோத்திரம், நம்மளை என்ன செய்கிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. அப்படி ரத்தம் நம்மளை நீதிமானாய் மாற்றி அது நமக்கு கிருபையை தருகிறதுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு, இரக்கம். தேவனுடைய இரக்கம் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா.
அப்ப இரக்கம் அப்படின்னா நல்லா கவனிங்க. அப்படின்னா கிருபை என்ன செய்கிற? தகுதியற்றவனை தகுதியாய் மாற்றுவது கர்த்தருடைய கிருபை. ஆமென். தகுதி இல்லாத ஒருவனை தகுதி உள்ளவனாய் மாற்றுவது கர்த்தர் ஈவாகிய இரக்கம், கிருபை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, துரோகியாகிய ஐசக் பாண்டியனுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் தேவகுமாரன் வரங்களை பெற்றுக்கொண்டார். அப்ப நான் துரோகியா இருக்கும்போது வரம் எனக்கு கிடையாது, பெற்றுக்கொண்ட எனக்காக வரத்தை அவர் பெற்றிருக்கிறார். என்ன வரங்கிறத பரிசுத்த ஆவியானவர் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11:29 படிச்சு பாருங்க. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்க, தேவனுடைய கிருபை வரங்களும் ஒன்னாயிட்டு பாத்தீங்களா? கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவை. ஆமென். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் நாளை என்றும் மாறாதவர். அப்போ மாறாத தேவன் தருகிற கிருபை வரங்களும் மாறாதவை. ஆமென். அல்லேலூயா. தேவன் தருகிற கிருபை வரங்கள் மாறாதவைகள். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துறார். அவர் மாற மாட்டார். அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, துரோகியாகிய மனிதன் அல்ல, அவர் தெய்வம். தோத்திரம். அதனால அவர் மாறாதவர். அவர் தருகிற கிருபை வரங்களும் மாறாதவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை குறித்து ஸ்தோத்திரம் அழகாக சொல்ற வரங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வரும் என்று எபேசியர் 4:7 அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் நிருபத்துக்கு, எபேசியர் சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 4:7 வாசிங்கள். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, கிருபை எப்படின்னு நல்லா பாருங்க. கிறிஸ்துவனுடைய இரக்கத்துக்கு தக்கதாக கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சமா அதிகமா அது. அப்போ தேவனுடைய கிருபைங்கிறது நல்லா கவனிங்க, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அப்படிதானே? இல்லை, அவர் அன்புக்கு அளவில்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத இரக்கம் அவர்கிட்ட இருக்கிறது. ஆனா இந்த வசனத்தை பார்த்தா அவருடைய இரக்கம் என்ன செஞ்சுனா, தேவனுடைய அளவு, ஒரு அளவு வச்சிருக்காராம். அந்த அளவு யார்கிட்ட இருக்க? நம்மகிட்ட இருக்கு. அந்த நான் பின்னால சொல்றேன். அந்த அளவுக்கு தக்க அவருடைய கிருபை நமக்கு, அவருடைய கிருபை வர நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கிறோம். ரோமர் 12:6 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 12:6 வாசிங்க. ரோமர் 12:6 வாசிங்க பார்க்கலாம். அதுல என்னன்னு பார்க்கலாம். தோத்திரம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன். போதும். அப்ப நான் அதுல சொல்லப்பட்டிருக்க நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களோ உள்ள. அப்போ இந்த கிருபை தான் உங்களுக்கு வரம். என்ன வரம் என்கிறத பரிசுத்தாவின் நிர்ணயம் பண்றான்னு பார்க்கிறோம். நிர்ணயம் பண்ற. இப்ப இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்றால், பாருங்க, சங்கீதம் 138:6 அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் எங்க இருக்காராம் நல்லா கவனிங்க. சங்கீதம் 138:6 படிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும். கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்தவராயிருந்தும். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரா? தாழ்மை. நல்லா கவனிங்க. யாரை பார்க்கிறாரு? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ, பெருமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். ஆமா, தோத்திரம். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். என்ன கவனிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். யாக்கோப்பு ஸ்தோத்திரம் 4:6 என்ன சொல்கிறார்? தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? கிருபை அளிக்கிறார். 4:6 வாசிங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணுறது? கிருபை கொடுக்கிறார். யாருக்கு கிருபை கொடுக்கிறாரு? தாழ்மை கொடுக்கிறார். இப்போ எபேசியர் 4:7 கிருபை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தின் அளவுக்கு தக்க கிருபை வருகிறது. அப்போ கிருபை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நல்லா கவனிங்க.
தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தர் என்ன செய்றாரு? கிருபை அளிக்க கிருபையை கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ நீ எந்த அளவுக்கு உன்கிட்ட தாழ்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை உனக்கு இருக்கும். அதான் அளவு. உன் தாழ்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தக்க தேவ கிருபை உனக்கு இருக்கும். கையில் ஒருத்தர் அல்லையே சொல்றேன். அதான் எபேசியர் 4:7 வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:7 வாசிங்க. சோத்திரம் தோத்திரம். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இதுல நம்ம இப்படி பார்த்தோம்னா என்ன பட்சபாதமா இருக்குது? என்ன கிறிஸ்துவின் ஈவுக்கு தக்க அப்படி இறக்கத்தக்க அவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறதுன்னா அப்படி அல்ல. உனக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கிறது, ஆமென், உனக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கிறதோ அந்த தாழ்மை தான் கிருபையின் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தின் அளவு. ஏன்னா அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா உனக்குள்ள எவ்வளவு தாழ்மை இருக்கிறத கர்த்தர் அறிவார். அந்த தாழ்மைக்கு அதான் அளவு, அதான் அளவுன்னு பார்க்கிறோம். நீதிமொழி 15:33 மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை. அப்ப நீ உன்னை எவ்வளவு தாழ்த்துறையோ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த சிறு பிள்ளை போல் தாழ்த்தாவிட்டால் அப்ப பாருங்க சொல்லப்படுது. அப்ப எவ்வளவு ஒன்னு நீ தாழ்த்துக்கிறாயோ அவ்வளவுக்கு நீ உயர்த்தப்படுவா. அவ்வளவுக்கு மேன்மை, உயர்வுகள், நன்மைகள், மேன்மைகள் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவின் அந்த ஈவு உனக்கு பெருகிட்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் என்று நாம பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆமா, யாக்கோப்பு 4:10 சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. அப்படிதான் சொல்ல இருக்கு. 4:10 யாக்கோப்பு 4:10 பாருங்க, வாசிங்க. 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. யாருக்கு முன்பாக தாழ்மைப்படணும்? கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப உன்னை உயர்த்துகிறவருடைய இரக்கம் அவருக்கு முன்பாக நீ எவ்வளவு தாழ்த்துக்கிறாயோ அவ்வளவா நீ உயர்த்தப்படுவான். ஆமென், அவ்வளவா நீ உயர்த்தப்படுவான். தாழ்த்தணும். எவ்வளவு தாழ்த்துற நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 6:14 அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தாவீது யார் தெரியுமா? ராஜா. ராஜ வஸ்திரத்தை கலத்தி எரிஞ்சிட்டான். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆசை ஏபத்து சணல் நூல் போட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சான்? ராஜா ஆடி பாடுறான். ஸ்தோத்திரம். ஒரு கூத்தாடி ஆடுறது போல என்ன செய்யறான்? ஆடுறான், பாடுறான். கர்த்தருக்கு முன்பாக நான் ராஜா, நான் எங்கதான் இருப்பேன்? சிங்காசனத்துல தூக்கிட்டு வாங்க, அவருக்கு நிகரா என்ன வச்சு கொண்டு வாங்கன்னு நின்னான். அவன் கர்த்தர் முன்பாக அவன் யாரு? ராஜா. ராஜா ராஜா வஸ்திரம் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டான். ஆமென். இது எல்லாம் அவரால் எனக்கு வந்தது, அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க அந்த அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் தன்னை தாழ்த்த, தாவீது தன்னை தாழ்த்த என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா? நான் ஒரு புழுன்னா, தெல்லுப்பூச்சின்னா, செத்த நாயின்னு சொன்னான். தன்னை தாழ்த்துறதுக்கு அவன் ஆபிரகாம் தூளும் சாம்பலுமாயிருக்குன்னு சொன்னான். யோவான் ஸ்நானகன்னு சொன்னான். உம்முடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கு பவுல் சொல்றாரு, நான் பாவிகளில் எல்லாம் பிரதான பாவி அப்படின்னு நான் பாய்க்கிறோம். அவங்களாம் தன்னை தாழ்த்துவதற்கு ஒரு அடமொழி வச்சிருந்தான்னு பாய்க்கிறோம். அடமொழி வைத்திருந்தான்னு பாய்க்கிறோம். அப்போ நம்மளை எவ்வளவு தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு பெருகிட்டே இருக்கும். கிருபை என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. ஒன்று தாழ்த்த 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 நீ மேல 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 போய்கிட்டே இருப்பா. ஆமே. ஆவியில எளிமை உள்ளவர்கள், ஆவியில எளிமை இருக்கணும். எதிர்த்து நின்றக்கூடாது. தாய் தகப்பனை எதிர்த்துடக்கூடாது. ஆமே. போதகரை எதிர்க்கணும், மிதிக்கணும், அடிக்கணும். உனக்கு கிருபை அதிகமா பெருக்கும். ஆமே, ஸ்தோத்திரம். யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாரையும் அற்பமா என்னாது. ஸ்தோத்திரம். நானே அற்பம், நானே ஒரு அற்பம். பிறரை யாரையும் அற்பம். ஒரு பிச்சைக்காரனை கூட அற்பமா என்னாத. ஏன்னா அவன் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கு.
அவன் யார் சாயல படைக்கப்பட்டிருக்கான்? அவன் அற்பமா என்னன்னா கர்த்தரினி அற்பமா என்றான்னு பார்க்கிறோம். ஆமே. இந்த ஆகார் யார் அற்பமா என்ன? தன்னால் வாழ்வு படைச்ச சாரால் என்ன செஞ்சா? அற்பமா நினைச்சா அற்பமா போயிட்டான். தோத்திரம். நம்ம வாழ்க்கையில அற்பமா யாரையும் எண்ணக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது மத்தேயு 18:10, இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்யாதீங்க. இந்த சிறியருங்கிறது விசுவாசியை காட்டும். ஒருவனையும் அற்பமா எண்ணாதீர்கள். அற்பமா எண்ணுகிறவர்கள் அற்பமா போயிடுவாங்க. அவங்களுக்கு மனமேட்டியம் இருக்கு, பெருமை இருக்கும், உள்ள பெருமை இருக்குன்னு பாய்க்கிறோம். அங்க கிருபை குறைஞ்சிக்கிட்டே வரும். கிருபை என்ன செய்யும்? குறைஞ்சிட்டே வரும். இது சவுலுக்குள்ள இருந்துச்சு. நாளுக்கு நாள் பெருமை வந்துச்சு, கிருபை அவனை விட்டு விலகிட்டு. ஆமென். ஆனா தாவீதுக்கு நாளுக்கு நாள் கிருபை என்ன செஞ்சது? பெருகிட்டே இருந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருந்தான், தாழ்த்திக்கிட்டே இருந்தான். சரண்டர். தாவீதின் வாழ்க்கை சரண்டர். இயேசு கிறிஸ்து மரண பரிந்து தன்னை தாழ்த்தினார். சாவது வரைக்கும் தாழ்மை தரித்து கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு இயேசு தன்னை தாழ்த்தியது போல ஆமே நீங்களும் உங்களை தாழ்த்துங்கள். ஆமே. பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க, மேட்டிமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கிருபை போயிரும். உங்களுக்கு என்ன போயிரும்? கிருபை போயிரும். கிருபை போச்சுன்னா நிர்மூலம். ஆமே. கிருபை போச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்படிதானே எழுதியிருக்கு. நம்ம நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. அப்போ பெருமை வந்துச்சுன்னா நிர்மூலம் தான். உசியா தாழ்த்துனா கர்த்தர் ஆசீர்வாதம். ஆனா ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சான்? பெருமை. கர்த்தர் அடிச்சார், நிர்மூலம். ஆமே. அந்த வேலை செஞ்சிடக்கூடாதுன்னு பாய்க்கிறோம். அல்லேலூயா. எளிமை, தாழ்மை. ஆமே. சோத்திரம். மரண பரியந்த வரை உன்னை தாழ்த்து. ஆமே. அல்லேலூயா. தாழ்த்துவதனால் நம்ம அடிமை அல்ல. கர்த்தர் நம்மளை தாழ்த்த 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 நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. நீ எவ்வளவு தாழ்த்திரியோ அவ்வளவு உனக்கு மேன்மை, அவ்வளவு உனக்கு என்னது? உயர்வு. நன்மைக்கு மேல நன்மை கர்த்தரிடத்துல உனக்கு வந்துகிட்டே. உயர்த்துகிறவர் அப்படிப்பட்டவர். ஆமே. கிருபை கூடிக்கிட்டே இருக்கணும் நாளுக்கு நாள். அப்போ மலைகள் விலகும், கிருபை விலகாது. ஆமே. கிருபை கூடிக்கிட்டே இருக்கும். தோத்திரம். என் கிருபையின் நன்மையும் கிருபை தொடரும், வாழ்நாள் முழுவதும் தொடரும். ஆண்டவர் வீட்டிலே நிலைத்து இருப்போம். அந்த கிருபை தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு பார்க்கிறோம். சோத்திரம். கர்த்தர் சொல்வார், நித்திய கிருபையுடன் ஆண்டு பாப்பார். முழு சரண்டர் அடைஞ்சிட்டான். இவன் யாரு? சோத்திரம். ஐசக் மார்ட்டின் முழு சரண்டர் அடைஞ்சிட்டான். நித்திய கிருபை உனக்கு முடிஞ்சு போச்சு. நித்திய கிருபைன்னா என்ன? முடிவில்லாத கிருபை, முடிவில்லாத இரக்கம், முடிவில்லாத கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்ப கர்த்தர் கொடுக்க அணுக்கரங்க ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கும். கையில் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஒரு வசனம் வாசிங்க. ஆமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதை நான் மாசம் 1 நான் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 23வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோத்திரம். எல்லாரும் எப்ப நினைப்பாங்க? நம்ம சொந்த பந்தம் கூட பிறந்ததெல்லாம் எப்ப நல்லா நினைப்பாங்க? நல்லா இருக்கும்போது நினைப்பாங்க. இதுல எப்படி சொல்லனா, என் ஏழ்மையில் என்னை நினைத்தவரை துதிக்கிறேன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மளை எப்ப நினைக்கிறாரு? ஏழ்மையில். கெட்ட குமாரன் எப்ப நினைச்சான் அப்பாவை? தோத்திரம். புரியுதுங்களா? அந்த வசனம் அருமையான வசனம். மாசம் அந்த 1 பிரேயருக்கு வர்றவங்களுக்கு தெரியும்னு பாய்க்கும். நம்முடைய ஏழ்மையில் நம்மை இல்லாமையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதான் நித்திய கிருபைன்னு சொல்றோம். நித்திய கிருபைன்னு பாய்க்கும். அப்போ எபேசியர் 4:7க்கும் நல்லா கவனிக்க. ஒருவனை உயர்த்துறார். சங்கீதம் 75:10 ஒருவனை உயர்த்துறார், ஒருவனை தாழ்த்துறார். யாரை உயர்த்துறாரு? தாழ்மை உள்ளவன, பெருமை உள்ளவன தாழ்த்துறான்னு பாய்க்கிறோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கர்த்தர் தாழ்த்தவும் உயர்த்தவும் உதவி பண்ணவும் ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் கர்த்தரால் முடியும். ஆனா உனக்குள்ள அது உன்கிட்ட தான் இருக்கு. அப்ப கிறிஸ்துவின் ஈவு உனக்கு நித்திய கிருபை வரணும்னா
கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? தன்னை தாழ்த்தணும். இந்த உலகத்துல உள்ளத ஒன்ன குறிச்சு மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் நீ ஒரு நாள் விட்டே ஆகணும். இடமோ பணமோ பதவியோ எதுனாலும் ஒரு நாள் என்ன செய்யணும்? அம்மாவோ மனைவியோ பிள்ளையோ ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்? விட்டே ஆகணும். அவர்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட முடியாது, பெருமை கொள்ளக்கூடாது. தோத்திரம். ஆமென். அதான் மாம்சத்தின் பெருமையும் உலகத்தின் அது பெருமை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தை குறித்து எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட? எல்லாம் ஒளியும் அழிஞ்சும், காண்கிறதெல்லாம் காணாதவைகளோ நித்தியன் பாய்க்கிறோம். இந்த காண்கிறத குறித்து மேன்மை பாராட்டவே கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. பராக்கிரமன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்டாது. ஒரு நோய் வந்துச்சுன்னா முடிஞ்சது. தோத்திரம். அப்படிதானே? ஞானி ஞானத்தை குறித்து என்ன கூடாது? ஆமா. மெண்டல் ஆயிட்டானா பைத்தியமா மாத்தி விட்டுருவாரு, முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஆமா. ஐஸ்வர்யவான். ஆமா. தோத்திரம். ஒரு செகண்ட்ல பணத்தையும் பதவி இழந்து நடு ரோட்டுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கான்? ஆமே. அதை குறித்து மேம்பட்டு நம்ம வரும் போய்கிட்டே இருக்கும். ஆனா கிருபை மட்டும் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஆமே. தாவீதை விட்டு கடைஸ்வர போகலை. ஆமே. தோத்திரம். ஆனா சவுலை விட்டு போயிட்டுன்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அதனாலதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லலாம்? ஆமே. அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவை. அப்ப நாளுக்கு நாள் நம்ம வளரணும் அப்படின்னா கிருபைக்கு மேல கிருபை. அதான் யோவான் 1:16 பாருங்க, அதை வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது கிருபைக்கு மேல கிருபை. யாராலையும்? கிறிஸ்துவினாலே. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை ஆவி உனக்குள்ள இருக்க வேண்டும். எவ்வளவு தாழ்த்தணுமோ அவ்வளவு தாழ்த்தணும். ஆமே. கணம் பண்ணுதல் என்ன செய்யணும்? முந்தணும். தோத்தணும். அவர் பண்ணட்டனா உன்னோட பெருமை இருக்குன்னு அர்த்தம். ஆமே. இப்ப நான் தான் வாரேன், என்ன செய்யணும்? பாஸ்டர் சொன்ன குறைஞ்சா போயிடுவாரு, நான் எதுக்கு சொல்லணும்? பெருமை வந்துடணும். நான் பார்த்தா கூட சோத்திரம் தோத்திரம். ஆமே. நீங்களும் பெரிய ஆள் இல்லை, நானும் பெரிய ஆள் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவர். அப்போ முந்திரவங்க சொல்லிடணும். என்ன செய்யணும்? முந்திரவன் சொல்லிடணும். முந்திரவன் அப்படி பேக் அடிக்கானா என்ன இருக்குது? பெருமை இருக்குன்னு பாய்க்கிறோம். கிருபை குறைஞ்சிரும் உனக்கு. உன்னோட பெருமை வர வர உனக்கு எது குறையும்? மேன்மை குறையும், நன்மை குறையும், கர்த்தருடைய அனுக்கிரகம் குறையும். சவுலுக்கு குறைஞ்சது போல குறைந்து கொண்டே போகும். ஆமே. அப்போ நம்மளை தாழ்த்தணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. ஆமே. ஏன் மனைவிக்கு முன்ன புருஷன் தன்னை தாழ்த்தினா என்ன? குறைஞ்சா போயிடுறீங்க. என்னையே குறைஞ்சு போயிடுறீங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஒரே சரீரம் தானே, ஒரு சரீரம் ரெண்டும் ஒரே சரீரம். ஆணாதிக்கமே வேண்டாம், பெண்ணாதிக்கமே வேண்டாம். அன்பு ஆளுகை செய்யட்டும். நான் சொல்றேன், கணவனுக்குள்ளேயும் அன்பு மனைவிக்குள்ளேயும் அன்பு இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? பெருமை வருமா? அன்பு இல்லாதனால தான் என்ன செய்யுது? முறைக்கிறது, எடுக்கிறது பாய்க்கிறோம். அன்பு இல்லை, பரிசுத்த ஆவியாகிய அன்பு இருதயத்தில் இல்லை. அந்த அன்பு இருந்துச்சுன்னா எது செய்யாது? பெருமையை எதிர்பார்க்காது, கடிந்து கொள்ளும். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அண்ணனுக்கு தம்பி என்ன செய்யணும்? தம்பி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன பெரிய ஆளா பெருமை வந்துட்டு. அக்காளுக்கு தங்கச்சி என்ன செய்யணும்? என்ன உனக்கு தான் அந்த நிமா நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன வந்துட்டு? ஆமே. அதுக்காக வேண்டி அண்ணனோ அக்காலோ அதுக்கு கர்த்தர் மேல இருக்காரு, அவங்ககிட்டயே தாழ்மை இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. தாய் தகப்பனை என்ன செய்யக்கூடாது? மிதிக்க கூடாது. என்ன செய்யணும்? மதிச்சா கிருபை கூடும், மிதிச்சா கிருபை குறைஞ்சிடும். தோத்திரம். வாழ்க்கை வாழ்நாள் நன்மையும் வாழ்நாளும் குறைஞ்சிரும். பூமியிலே வாழ்நாள் குறையும், நன்மை குறைஞ்சிரும். அப்போ கணமன்னா பெருகும். தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து விட்ட பட்சபாதை இல்லை. அவருடைய அப்ப யாருக்கு கிருபை அதிகமா கொடுக்கிறாரு, ஒரு ஆள் குறைவா கொடுக்கிறாருன்னா உங்ககிட்ட எந்த அளவுக்கு தாழ்மையின் ஆவி உங்ககிட்ட எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை வரங்கள் உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதா? ஏன் இன்னைக்கு நம்ம கிட்ட வரங்களை கர்த்தர் கொடுக்கல அப்படின்னா தாழ்மை இல்லை.
என்ன இல்லை? தாழ்மை இல்லாதனால தான் கிருப வரங்கள் ஒரு ஸ்டேஜில் அப்படியே நிற்குது, அதுக்கு மேலே வராமல் இருக்குன்னு பார்க்கிறோம். நம்ம தரமட்டம் தாழ்த்துவோம். இயேசு கிறிஸ்து போல தாழ்த்தும் பொழுது, எல்லா விஷயத்திலும் நம்ம தாழ்த்தும் போது கிருப ஆட்டோமேட்டிக்காக பெருகும், வரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வரங்கள் நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குன்னு பார்க்கிறோம். அதான் சகரியா 12:10, நான் தாவீதின் குடும்பத்தில் எதை ஊத்துறேன்னாரு? கிருபையின் ஆவியை ஊற்றினேன். கடைசியில் சொல்லிட்டாரு பாருங்க. ஏன்னா தாவீதுக்குள்ள என்ன இருந்துச்சு? தாழ்மை இருந்தது. தாழ்மை இருந்த அவன் குடும்பத்தில் எதை ஊத்தினாராம்? கிருபை ஊத்தினார். சவுளை விட்டு நீக்கிட்டு இங்க ஊத்திட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் 2:4 அந்த கிருப வரங்கள், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல பரலோகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. எல்லா வரங்களும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து என்ன செய்து வருகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை, நம்மகிட்ட கொடுக்கப்படணும். ஆனால் இந்த கிருப வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மகிட்ட எவ்வளவு தாழ்மை வேணுமோ அவ்வளவு தாழ்த்தணும். ஆமென். அல்லேலூயா. பிரதர், அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நீங்க செய்யுங்க. நான் பெரிய ஆள் புருஷன், என்னே போய் சண்டே கிளாஸ் எடுக்க சொல்றீங்களா? என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. கிருப போயிடும். என்ன போயிடும்? நிர்மூலம் தான். அப்புறம் அந்த ஊழியம் யாரு? கர்த்தர் யாரு? பெரியவர். அப்படிதானே? அப்ப பெரியவருக்கு எல்லா ஊழியமும் அவருக்கு எதுனா அது ஒரு ஊழியம் தான். இது வேலை தான், இது வேலை தான். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து சமமாக தான் கொடுக்காருன்னு பார்க்கிறோம். அவர் சாலமா 5 தானே தூக்கி கொண்டு பெருசு வைக்கலாம். 5 தாளந்துன்னு சொல்றாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிறாரு. 2 தாளந்துன்னு என்ன சொல்றாரு? உன் எஜமான சமமாக தான் கர்த்தர் நடத்துறான்னு பார்க்கிறோம். தோத்துறோம். அல்லேலூயா. இந்த வேலை எந்த வேலையும் சர்ச்சில் என்ன வேலை நடந்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிற வேலாமே. இந்த வேலையை செய்ய முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது, இதுக்கு வர முடியாது. ஆண்டர் பார்க்க, நீ வராத மக்கா, உனக்கு கிருபை என்கிட்ட வராது. நீ வரலன்னா உனக்கு கிருபை என்கிட்ட இருந்து ஒண்டா வராது. ஆமே. என்னது வராது? கிருபை வராது, வரங்கள் வராது. நீ என்னைக்கு வாரியோ, என்னைக்கு தாழ்த்துறியோ அன்னைக்கு கிருபை, அன்னைக்கு வரங்கள் உனக்கு வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆமே. அப்ப இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வரங்கள் கிருபைகள் இன்னைக்கு ஏன் குறைந்து இருக்குதுன்னா, பெருமை அதிகரிச்சுட்டு தாழ்மை குறைஞ்சிட்டு ஒவ்வொருக்குள்ளையும். தோத்திரம். எந்த கோசா இருந்தாலும் எந்த கோசா இருந்தாலும் சரி, ஆமே, தாழ்மையை தான் கர்த்தர் பார்ப்பார தவிர இந்த கோசம் அந்த கோசம் அல்ல. கையில் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்ல பார்க்க. அப்போ உங்களை செக்அப் பண்ணுங்க. ஏன் எனக்கு இந்த கிருபை இல்லை, இந்த வரங்கள் ஏன் இல்லை? அந்த சகோதரி நல்ல அந்நிய பாஷை பேசுறா, வரங்கள் வியாக்கியானம் பண்ற, எனக்கு ஏன் இல்லை? அப்ப கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்லுவார், மகளே என்ன ஒண்ணு வெறுமையாக்கு, என்ன விட வேண்டிய அடாவடிகள் இருக்கு, அதெல்லாம் விட்டு தாழ்மை தரிச்சுக்கோ, அப்புறம் உனக்கு நான் வரங்களை தரேன். அல்லேலூயா. அப்போ வரங்களை பெற்றுக்கொள்ள தடை உங்களுக்குள்ள இருக்கிற பாவம், 2வது பெருமை. இதுதான் உங்கள் வரங்கள் இருக்குது செயல்படாம அது தடுக்குதுன்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நம்மளை என்ன செய்யறோம்? தோத்துறோம், தாழ்த்துறோம். சில பேர் சொல்லுவாங்க, கர்த்தாவே நான் செருப்பு ஆண்டவரே அப்படிமா. கீழே வந்துட்டு செருப்பத்துக்கு அடிச்சிருவான்னா பிடிங்கி அடிச்சிருவான். இதுதான் தாழ்மை. தோத்துறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. சொல்றது இல்லை, செயல்ல காட்டணும். ஆமீன். எதில் காட்டணும்? செயல்ல காட்டணும். சோத்திரம். அதைத்தான் கர்த்தர் பார்ப்பார். அந்த தான் வளவு அங்கத்தான் வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். கர்த்தரே சில டெஸ்ட்டை விடுவார். இவன் தாழ்த்துறானா, பெருமை அடைகிறானான்னு சொல்லி கர்த்தரும் சில டெஸ்ட்டுக்கு விடுவார். அதில் நீ தாழ்த்திட்டியன்னா கிருப வரங்கள் பெருக ஆரம்பிச்சிடும். அடுத்த வரத்துக்கு மேலே போயிடும், அப்படியே பெருக ஆரம்பிக்கன்னு பார்க்கிறோம். இதான் உண்மை. இன்னைக்கு வரங்கள் ஆண்டவர் எல்லா வரங்களையும் நமக்கு தான் கொடுத்துறார். துரோகியாகிய யாருக்கு? நம்ம ஒரு துரோகி. அப்படிதானே? ஐசக் பாண்டியன் ஒரு துரோகி. இந்த துரோகிக்கு பிதாவாகி தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வரத்தை பெற்றுக்கொண்டார். வரம் அவருக்கு அல்ல, வரம் இயேசுக்கு அல்ல, உங்களுக்கு எனக்குத்தான். ஆனா அது கிருபையினால அது நமக்கு கிடைக்கிறது. அப்போ உன்னை தாழ்த்து, உன்னை எவ்வளவு தாழ்த்த முடியும் அவ்வளவு தாழ்த்து. தோத்திரம். நான் ஆண், அந்த ஆணவத்தா சிலுவையில் அடிச்சிரு. நான் பெண் என்கிற அதே அழிச்சிரு. ஆமே. அன்பே நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்யட்டும்.
கிறிஸ்துவ ஆண் என்று இல்லை, பெண் என்று இல்லை. அம்மே தோத்திரம். ஆம்பளை தான் கோவப்படணும், பெண்ணுங்க கோவப்படக்கூடாதா? நான் சொல்லுவேன், ரெண்டு பேருமே கோவப்படக்கூடாது. நீங்க கோபப்பட்டா என்ன வந்துடும்? கோபம் கொண்டாலும் எதுவும் செய்யாதீங்க, பாவம் தான். அப்போ கோபம் வந்தா என்ன வந்துடும்? கோபத்தில் என்ன வரும்? பாவம் வருமா வராதா? கோபம் வந்தா அப்படியே அக்கினி எரியும். அக்கினி எரிய 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 நம்ம சரீரம் தான் வீணா போகும். அதனால ரெண்டு பேருமே கோபப்படக்கூடாது. தோத்திரம். கோபப்படும்படி பெண்ணு நடக்கக்கூடாது, கோபப்படும்படி ஒரு ஆணும் நடக்கக்கூடாது. ஆமென். சமாதானம், அந்த கோபம் எரிச்சிரும், ரெண்டு பேருக்கும் சமாதானம் போயிடும். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அதனால என்ன செய்யுங்க, எவ்வளவு இயேசு கிறிஸ்து ஆமே பிளாத்துக்கு முன்பாக அவர் நின்னதெல்லாம் பாருங்க. சோத்திரம். ஒரு மாட்டு கொட்டைகளை அவருடைய தாழ்மை நீங்க பாருங்க. மரண பரிந்தோறும் தன்னை என்ன செஞ்சாராம்? தாழ்த்தினான் பார்க்கிறோம். ஒரு யோவான் ஸ்நானகன் பெரியவரா, ஒரு இயேசு கிறிஸ்து பெரியவரா? இயேசு கிறிஸ்துவால் படைக்கப்பட்ட மண்ணு தான் யோவான் ஸ்நானன். அவங்கிட்ட போய் எனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பான்னு கேட்கார். அவன் இல்லையா, உம்மால் நான் பெற்றுக்கொள்ளணும், என்னால் அல்ல அப்படிங்கிறான். இல்ல, இப்போதைக்கு பிதா நீதி என்ன செய்யணும், நடக்கணும், அதுக்கு நீ உன்னை தாழ்த்துங்கிறான். அதை உடனே என்ன செஞ்சிட்டான்? அது முடியாதுன்னு சொன்னானா? அவன் தாழ்த்துன்னு சொன்ன உடனே ஓகே அவன் தாழ்த்துறேன். பிதா தேவகுமாரன் அப்படியே அவனுக்கு முன்பாக குனிந்து என்ன செய்யார்? ஞானஸ்நானத்தை எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. தம்மால் படைக்கப்பட்ட ஒரு மண் பாண்டம் தான் யோவான் ஸ்நானகன். ஆமென். படைக்கப்பட்ட மண், அந்த மண்ணுக்கிட்ட போயிட்டு படைத்தவர் என்ன செய்றாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறார். இதை விட தாழ்மை எங்க இருந்து வரணும்? நம்ம எல்லாம் மண்ணுங்க. ஆமே. பொன்னால செய்யப்பட்ட லூசிபர் பெருமை கொண்டான், அவன் பொண்ணு, அப்படிதானே? நம்ம யாரு? மண்ணு. மண்ணு பெருமை கொள்ளக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மண் என்று அவர் நினைக்கிறார். ஆமென். மண்ணுனாலதான் மனுஷர் என்ன செஞ்சாராம்? ஆகையால் மண்ணு பெருமை பாராட்டலாமா? ஆமே. பெருமை பாராட்டக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. மரம் வாளை பார்த்து பெருமை பாராட்டலாமா? வெட்டுகிற வாள் இல்ல வெட்டுக்கத்தியை பார்த்து மரம் பெருமை பாராட்டலாமா? என்னாகும்? வெட்டுக்கத்தி என்ன செய்யும்? வெட்டி போட்டுரும். அதனால கர்த்தருடைய பட்டயம். ஆமே. அதனால நம்மளை எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அங்கதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு போதுமான நேரம் இல்லாதனால சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் பாருங்கள், இந்த அந்நிய பாஷையின் பலன் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 11, அப்போஸ்தலர் 10:45. இந்த அந்நிய பாஷையில் நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, அதாவது தேவனுடைய மகத்துவங்களை ஆமே அவர்கள் அறியாத பாஷையில் பேசி கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தார்கள். இது அந்நிய பாஷையின் ஒரு நன்மை என்று நம்ம பார்க்கின்றோம். நீங்க 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க கொஞ்சம். அதுல சில சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை சொல்லி ஆமே சோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லி விரைவா முடிச்சதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 14:2 வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப முதல்ல அந்நிய பாஷை பேசுகிறவன் அவன் யார்கிட்ட பேசுறானா? தேவனிடத்தில் பேசுகிறான். ஆவியினாலே அவன் தேவனிடத்துல பேசுகிறான். அவன் மனுஷனிடத்துல பேசல. அவன் தேவனிடத்துல என்ன பேசுறான்? ரகசியங்களை பேசுகிறான். அவன் தேவனிடத்துல என்ன பேசுறான்? ரகசியங்களை பேசுகிறான். நீங்க கவனத்தில் எடுத்துக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாரும் பொது விதியில் வச்சு பேசுவாங்களா? ரகசியம், ஒரு ரகசியம் அப்படின்னு நினைச்சுவாங்க, அதை மறைச்சி அது பேசுவாங்க. அப்போ தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பிசாசு கூட தெரியாது அந்த பாசை. அது கர்த்தருக்கும் இவருக்கு பேசுகிறவருக்கும் அந்த பாசை தெரியாது. ஆனா ரகசியங்களை பேசுற. அப்ப கர்த்தரோட அந்நிய பாஷை தேவனோட
ஐக்கியப்படுத்துது. ரகசியங்களை பேசுவதற்கு அந்நிய பாஷை உங்களுக்கு உதவியா இருக்கிறது. தேவனோடு எதை பேச? ரகசியங்களை பேசுவதற்கு அந்நிய பாஷை உங்களுக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறதுன்னு பார்க்கிறோம். 3வது வசனம் கொஞ்சம் வேகமா போவோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ ஆ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் ஆ புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்க பேசுகிறான். 4வது வசனம் வாசித்துருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்படி இருங்க. நீங்க பாருங்க, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். வாசிங்க. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு பேசுகிறான். அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவளாக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். இப்போ பவுல் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நிறைய வர்ணங்கள் இருக்கு, நிறைய பொருள் இருக்கு. அதுல சிலவன் சொல்லுவான் இந்த பொருள் ரொம்ப நல்லது, இந்த 10 பொருள் இது நல்லது. இருக்கிற வரங்கள்ல தீர்க்க தரிசனம் வரம் நல்லது, அதை விரும்புங்கன்னு சொல்றாரு, கேளுங்கன்னு சொல்லல. மோசேயும் சொல்லுவாரு, இஸ்ரவேல் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்ல நான் விரும்புகிறேன்னு சொல்லுவார். அவர் கேட்கல. இந்த வரங்களை கேட்கக்கூடாது, விரும்பலாம். வரங்களை என்ன செய்யலாம்? விரும்பலாம். அந்த வரத்தை யாரு டிசைட் பண்றா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. இப்ப பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறான். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்திக்காக பேசுகிறான். ஆனா அந்நிய பாஷை பேசி அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறான். நான் சொல்ற புரியுதா? தீர்க்க தரிசனம் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாகும்படி பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தியை உண்டாக பேசுகிறான். ஆனா அந்நிய பாஷை பேசி அதற்கு வியாக்கியானம் சொல்றான் பாருங்க, அவன் சபைக்கு பக்தி விருத்தியாக உண்டாக பேசுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப ஏக தேசம். அப்போ தீர்க்க தரிசனம் வரமோ அந்நிய பாஷை பேசி அதற்கு அர்த்தம் சொல்லுகிறதும் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒப்பாகும். புரியுதா? யாருக்கா புரியலையா? வாய் திறக்க மாட்டீங்க. தீர்க்க தரிசனம் நான் சொன்ன பார்த்தீங்களா? தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கும் வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு இல்லை, அந்நிய பாஷை பேசி அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற வரமும் தீர்க்க தரிசன வரத்துக்கு ஒப்பாகும். தோத்திரம், அல்லேலூயா. இதைத்தான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் 5வது வசனம் 11வது வசனம் 27 28 இதை அந்த அந்நிய பாஷை அர்த்தத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஒப்பிட்டு அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். 39வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:39 வாசித்துருங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். இப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்படின்னா தடை பண்ணாது இருங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம் அது? இப்ப பேசுறாங்க, அதை தடை பண்ணாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்போ பேசுங்கன்னு அர்த்தம். சபைக்கு அந்நிய பாஷை சொல்றவங்கள தடை பண்ணக்கூடாதுன்னா, அப்படி தடை பண்ணா மார்க்கு 3:28 நினைக்கிறேன், பரிசுத்த ஆவிக்கு விரோதம். ஏன்னா அந்நிய பாஷை பேசுறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அதை தடை பண்றவனுக்கு நித்திய நரக தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அம்மே சில பேர் தடை பண்ணும், அதெல்லாம் பேசக்கூடாது, அந்த பாசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தடை பண்ணக்கூடாதுன்னா பேசுங்கன்னு அர்த்தம். சபையில் அந்நிய பாஷை என்ன செய்யணும்? பேசணும். சோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்நிய பாஷை நீங்க உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையே தெரியல. அந்நிய பாஷை எல்லாரும் என்ன செய்யணும்? பேசணும். பவுல் சொல்றாரு, அந்நிய பாஷை அந்த 11 சீஷர்கள் சொல்லலை, நான் எல்லாரிலும் அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்றேன். ஆவியோடும் விண்ணப்பம் பண்றேன், அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்றேன்லாம் அவர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம், அந்த வசனத்தின்னு பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன காரியத்துக்கு வாரோம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசி அர்த்தம் சொல்லுகிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சமம். மனுஷரிடத்தில் அந்நிய பாஷை பேசி அதன் அர்த்தத்தை சொல்லுகிறவன் தீர்க்க தரிசி சமமா. தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களுக்கு ஒரு 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 உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாங்கள் பாருங்கள், நான் நாகர்கோயிலில் கன்னியாகுமரி அடுத்த 5 மரங்கலங்களோட இடத்துல இருந்தது. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ நான் ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தேன். இப்போ ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, அந்நிய பாஷை பேசி, ஏன்னா நான் ஒர்ஷிப் நடக்கிறேன் எனக்கு தெரியாது. அந்த அம்மா அந்நிய பாஷை பேசி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அர்த்தம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அம்மா அர்த்தம் சொன்னதோ பேசுனதோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பிரசங்கம் முடித்து அவங்க என்கிட்ட பேசுனாங்க. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு என்கிட்ட அந்நிய பாஷை மூலம் பேசி அர்த்தத்தை சொன்னார், அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாதுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் நல்ல முதிர் வயசு, எனக்கு தெரியாதம்மான்னு சொன்னாங்க. அவங்க மலையாளத்தில் பேசுனாங்க, அது மலையாளம், நான் தமிழ். தோத்திரம். அப்போது மலையாளத்தில் அவங்க பேசலை, வேறு மொழியில் பேசணும்னு சொன்னாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, அவங்க அந்நிய பாஷையில் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அதாவது சோத்திரம் அதாவது எலும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது, இருள் என்ன செய்யுது, போயிடுச்சுது, வெளிச்சம் ஓட்ட வந்துட்டு, அந்த மகிமையின் வெளிச்சம் வந்துட்டு, அந்த வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும் ஜனங்களும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த அம்மா அந்நிய பாஷை பேசி என்ன பண்ணாங்க சொன்ன, எனக்கு என்ன செய்யல தெரியல, முடிஞ்ச பிறகு அப்படி சொன்னாங்க. இப்போ இது தீர்க்க தரிசனமா இல்லையா? தோத்திரம், அல்லேலூயா, தோத்திரம். புரியுதுங்களா? அப்போ அது அந்த அந்த வழிங்க இங்கே நடக்கும். இது அன்னைக்கு சொல்லப்பட்டது. நான் அந்த அந்நிய பாஷை குறித்து எடுக்கும்போது எனக்கு ஆவியான அதை ஞாபகப்படுத்தினார். அப்போ நான் நடக்கும், வருவார்கள். அப்போ எப்போ நம்மகிட்ட அந்த மகிமையின் வெளிச்சம், மலை மேலுள்ள பட்டணம் வெளிச்சம் கொடுக்கும், அப்போ அங்க இருள் இருக்காது, பூமியை இருள் மூடும். வெளிச்சம் வந்துட்டுனா வெளிச்சம் இருளை என்ன செஞ்சிடும், விரட்டி அடிச்சு. அப்போ ஜாதிகள் என்ன வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது அந்த அம்மா எனக்கு சொன்னது, அந்நிய பாஷை பேசி அதை சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அந்நிய பாஷை பேசி அதன் அர்த்தத்தை சொல்லுவதும் தீர்க்கத்தரிசனம் சொல்வதற்கு சமமாகும். ஆமென், அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வேகமாக சொல்லி நான் முடிச்சிருந்தேன். பழைய ஏற்பாட்டில் அந்நிய பாஷை குறித்து சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கப்சிப்னு ஆயிட்டீங்க? பழைய ஏற்பாடுன்னா என்ன பாஸ்டர், புதிய ஏற்பாடுன்னா என்ன பாஸ்டர், என்ன இருக்கா இல்லையா? ஆம் இல்லை சொல்லுங்க. ரெண்டும் இல்லை. தோத்திரம். தெரியல, ஒத்துக்கிட்டிய, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகம் 28:11 வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 28:11 வாசிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பழைய ஏற்பாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. இதை தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் மார்க்கு 16:17 அது சொன்னார். அப்போஸ்தலர் 2:4 பேசினாங்களா இல்லையா? பேசினாருன்னு பார்க்கிறோம். இப்போ நான் என்ன ஒரு காரியத்தை கொண்டு வரேன் அப்படின்னா, வெறும் அந்நிய பாஷை அல்ல, அந்நிய பாஷைக்கு என்ன சொல்லணும், அர்த்தம் சொல்லணும். அந்நிய பாஷை பேசுதலும் வரம்தான், அதுக்கு அர்த்தம் சொல்றது தீர்க்க தரிசன வரம். அது வெறும் வரம், அர்த்தம் சொன்னா என்னது, தீர்க்க தரிசன வரத்துக்கு ஒப்பாகுன்னு பார்க்கிறோம். உங்களுக்கு இதே பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது, அதை உங்களுக்கு சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். நீங்க தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அங்க உனக்கு முக உரைய சொல்றேன். தானியேல் தாய்மொழி என்ன, எபிரேய மொழியில் வச்சுக்காங்க. ஆனா அந்த தேசத்துக்கு போகும்போது அவன் எந்த மொழியை கத்திருந்தான், கல்தேர் மொழியை மட்டும்தான் அவன் கத்திருந்தான். புரியுதுங்களா? ஆனா தாய்மொழி தெரியும், அந்த நாட்டில் உள்ள கல்தேர் மொழி தெரியும், ஆனா வேற எந்த மொழி அவனுக்கு தெரியாது. ஆனா இங்க ஒரு மொழி, இங்க அந்நிய பாஷை அல்ல, அந்நிய மொழி அங்கே எழுதப்பட்டது. அதுக்கு அவன் அர்த்தம் சொன்னான்னு பார்க்கிறாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தோத்திரம். நீங்க பாருங்க, தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல 1 முதல் 11 வரை வாசிக்க நேரம் இல்லை, அதுக்கு அப்புறம் உள்ளதை நான் வாசிக்கிறேன். என்ன செய்யறான், உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியுமில்ல? நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சாரு? ஆமா, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருந்தாரு. அவன் மகன் என்ன பண்ணான்னா 1000 பேருக்கு விருந்து வச்சு
அந்த பொருள் இவருக்கு குடிக்கிறதுக்கு திராட்சரசம் குடிக்கிறதுக்கு அந்த கர்த்தருடைய பாத்திரங்கள் எடுத்து குடிச்சான். புரியுதுங்களா? இப்படி குடிச்சது மட்டுமல்ல, கல்லும் மண்ணும், கல்லால செய்யப்பட்ட மண்ணால செய்யப்பட்ட ஆமே சிலைகளை என்ன செஞ்சான்? புகழ்ந்து என்ன செஞ்சான்? பேசினான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சது? ஒரு கையுறுப்பு என்ன செஞ்சது? தெரிஞ்சுன்னு பாய்க்க எழுதின உடனே ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டு முகம் மாறுபட்டது, இடுப்பு தளர்ந்தது, முழங்கால் ஒன்றோடு ஒன்று என்ன செஞ்சது? இடிச்சு கொண்டிருந்தது. இப்படி இடிச்சு கொண்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த என்ன செஞ்சது? விருந்து கொண்டாட்டம் திண்டாட்டத்தில் வந்துச்சு. விருந்து எதில் வந்துட்டு? திண்டாட்டம் ஆகி போச்சு. ஸ்டாப் ஆயிட்டு, எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. ஸ்டாப் ஆன கேட்குறான். இப்போ கையுறுப்பு மறைஞ்சிட்டு, எழுதின சாந்து பூசப்பட்ட அந்த கையுறுப்பு மறைஞ்சிட்டு, ஆனா எழுத்து இருக்குது, எழுத்து இருக்கு. ஆனா அந்த எழுத்தை வாசிக்க அவன் என்ன செய்றான்? யாரெல்லாம் கூப்பிடுறான் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும். யார் ஜோசியர்? கல்தேரையும். என்னமா? கல்தேர். கல்தேரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ஞானிகள் சாஸ்திரிகள். ராஜா பாபிலோனின் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணியும் தர்ப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியா இருப்பான் என்று சொன்னான். வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. இதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு நாட்டில், இப்போ பாருங்களா, இந்திய நாட்டில் நிறைய மொழிகள் இருந்தாலும் உலகில் எத்தனை நாடு இருக்கோ அத்தனை நாட்டு மொழியும் கற்றவர்கள் இந்திய நாட்டு அந்த பாராளுமன்றத்தில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இப்போ உலக நாடு எத்தனை நாடு இருக்கோ அத்தனை மொழி தெரிந்தவர்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? ஏன்னா எல்லா நாடோட இருக்காங்க. ஒரு ஆங்கில மொழியை வச்சு அவங்க பேசுறாங்க, தெரியாத படிச்ச மற்ற மொழியும் படிச்சவங்களுக்கு இருப்பாங்கன்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, அதே போல தான் நேபுகாத்நேச்சர் உலக வல்லரசு, உலக நாடு எல்லாம் அவனுக்கு கீழே இருக்கு பார்க்கிறோம். அப்போ அவன் நாட்டில் அவன் தான் ஹெட்டு. அப்போ எல்லா நாட்டையும் அவன் ஆளுறான். அப்போ எல்லா நாட்டு பாசை தெரிஞ்சவன் தான் ஞானி. பாசைக்காரர்கள் அங்கே இருக்காங்க. எல்லா நாட்டு பாசைக்காரர்களுக்கு தெரிஞ்சவன் அங்கே இருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்கான், எப்பா நம்ம நாட்டில் உள்ள பாசையெல்லாம் தெரியுமில்ல, அவனை கூப்பிடுங்க. அவனை கூப்பிட்டு கேட்டா, இல்லை இது நம்மகிட்ட இருக்கிற மொழியே இல்லை, பாசையே இல்லை அப்படின்னு கேட்கான். அப்போ சோசியக்காரன் அவிட்டு, சாஸ்திரிகள் அவிட்டு, ஞானிகள் அவிட்டு, எல்லாம் அவிட்டு அவன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த மொழியை வாசித்து அர்த்தம் சொல்ல அவர்களால முடியாம போச்சு. இப்ப ராஜாத்தி வந்து தான் சொல்றா, நம்ம உங்க அப்பா காலத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவருக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னு சொன்ன உடனே தானியல் அழைக்கிறான். வாசிங்க பார்க்கலாம். 5வது அதிகாரத்துல 13 17 வரையா? 13 என்ன இருக்கு? 5:13. அப்பொழுது தானியல் ராஜா முன்னே அழைத்து வரப்பட்டான். என்னை தானியலை பார்த்து, நீ என் பிதாவக ராஜா என்ன இருந்தான்னு சொல்லுவா. வேகமாப்படுமா? 14 உனக்குள்ள தேவர்கள் ஆவி உண்டு வெளிச்சம். சரி, அது அடுத்த 15 போட்டுருமா. இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கு, இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகள் சோசியரும் எனக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமல் போச்சு. 16 பொருளை வெளிப்படுத்தவும் என்ன செய்து, நான் செஞ்சேன்னா உன்னை அது இதெல்லாம் செஞ்சு வச்சிருன்னு சொல்றான். அடுத்த 17 அப்பொழுது தானியல் ராஜேந்திர பிரதிதினம் அடிக்காம பாருங்க, தானியலுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே இருக்கட்டும். தானியல் என்ன சொன்னோம்? உன் வெகுமானம் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசை எங்கே செய்யும்? வேற ஒருத்தர் கொடுத்துரும். ஏன் அப்படி சொல்றான் சொல்லுங்க? சாவ போறான், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்டே எடுத்துட்டு போட்டோம், தோத்துறோம் அல்லேலூயா அப்படி சொல்றான். அப்போ ஆனா சொல்றான், இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசிப்பேன். தானியலுக்கு தெரிஞ்ச மொழி எபிரேய மொழி, தானியலுக்கு தெரிஞ்சது கல்தேயர் மொழி தான். ஆனா அந்த நாடுகள்ல இருக்கிற எல்லா நாட்டு மொழியை அறிஞ்சவனுக்கும் அந்த வேத அந்த ஞானிக்கு தெரியல. அப்போ அந்த நாட்டில் இல்லாத ஒரு மொழி, அந்நிய மொழி,
அது எழுதப்பட்டது. அது ஒருத்தனுக்கு தெரியல, ஆனா தானியேல் சொல்றான் எனக்கு அது தெரியும் அப்படின்னா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் அந்நிய மொழி, அந்நிய பாஷை, இது அந்நிய மொழி. ஆமென், தோத்திரம். உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையை எழுதி வாசிக்க தெரியுமா? தெரியாது. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கும் தெரியல, ஆனா இவனுக்குள்ள என்ன இருக்குது? அது அந்த வரங்கள் இருக்கிறது. இருந்ததுனால அவன் சொல்றான் தெரியும் அப்படிங்கிறான். அர்த்தத்தை நான் தெரிவிப்பேங்கிறான். 18 அப்பொழுது ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்ச கனத்தையும் மகிமை கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தில் அவர் என்ன செய்வார்? ஒருத்தனை கொல்லுவார், ஓய்த்துவார், தாழ்த்துவார். 20 அவருடைய இறுதியும் மேட்டிமையாக்கி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டது. அவர் தமது சிங்காசனத்தை தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிட்டு அவர் மனுஷனுக்கு தள்ளப்பட்டார். அவருடைய இறுதியும் மிருகங்களுடைய இறுதியும் போலாயிற்று. காட்டு கழுதிலோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவ மனுஷன் என்ன அந்த அரிய மட்டும் அவர் என்ன செஞ்சாரு? மாடுகளை போல புள்ளை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியில நனைந்தது. 22 அவருடைய குமாரனாகிய பெல்சார் என்னும் நீரோ என்ற இதையெல்லாம் அறிந்திருந்தோம், உமது இருதயத்தை தாழ்த்தாமல். இன்னைக்கு அந்த அந்த இது கூட இன்னைக்கு நான் அந்த வரத்துக்கு ரொம்ப முக்கியம். சொல்ல தாழ்த்தாமல் நீர் என்ன பண்ணீரு? 23 பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வப்பாட்டிகளும் அவைகளை திராட்சரசம் குடித்தீர். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமுமாகிய கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். வாசிங்க. அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு, நீர் இப்படி புகழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அது உயிர் இல்ல. அந்த கையுறுப்பு அவரால் இப்படி நீர் புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்ன வந்தது? அப்பொழுதுதான் என்ன வந்துச்சு? அந்த கையுறுப்பு அவரால் யாரால் அனுப்பப்பட்டது? கர்த்தரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. பாருங்க, இப்ப இது அந்நிய மொழி தானே. மெனே மெனே தெக்கேல் என்ன அவனுக்கு தெரியலையே. அங்க இருக்கிற எல்லா பாசைய கற்றவனுக்கு என்ன செய்யல தெரியல. பார்த்தா என்ன செய்யறான்? வாசிக்க தெரியல, அர்த்தம் கூட சொல்ல வேண்டாம், வாசிக்கவும் தெரியல. ஆனா இவன் எவ்வளவு அழகா வாசிக்காம பத்தில அந்த எழுத்த மெனே மெனே. சரி, இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். உன் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? மெனேனா என்ன அர்த்தம்? உன் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாக்கிட்டார், முடிஞ்சது. அதனாலதான் வெகுமானம் ஓட்ட இருக்குன்னு சொல்லிட்டான். தெக்கேல் என்பதற்கு அடுத்தது தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிற்கும் பெரிசுக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். நீங்க கீழே உள்ளத படிச்சீங்கன்னா தானியேல் அந்நிய மொழியை படிச்சு சொன்ன அர்த்தத்தின்படியே சாயங்காலம் சொல்றான். காலையில அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். ராஜ்யம் எங்க போயிட்டு மேதிய தரிசி என்ற 62 வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டார்கள். இப்ப பாருங்க, அந்நிய மொழிய இவன் வாசித்தான், அர்த்தம் சொன்னான், அதன்படியே நடந்தது. ஆமென். நடந்துச்சா இல்லையா? அப்ப அந்நிய மொழியும் அந்நிய பாஷையும் தீர்க்கதரிசனத்துக்கு சமன்னு சொல்ற. அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்துக்கு சமம். அப்போ ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுவது வரமா இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அர்த்தம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனுக்கு சமம் என்று பார்க்கிறோம். சிலர் அந்நிய பாஷை பேசுவாங்க, சிலர் நினைச்சுவாங்க அர்த்தம் சொல்லுவாங்க. அந்நிய பாஷை பேசுற ஒருத்தருக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு சொல்லலாம், இல்லை அவரே பேசி அவர் மொழியிலேயே அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். அவர் மொழியில என்ன செய்யலாம்? அர்த்தம் சொல்லலான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு தான் அந்நிய பாஷை. தேவனோடு
அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய என்ன பேசுறான்? ரகசியம். அப்போ தானியேல் அந்நிய பாஷை பேசுகிறவனா இருந்தான். அப்போ அன்னைக்கு இந்த உன் வெகுமானம் உன்கிட்ட இருக்கட்டுன்னு சொல்லிட்டான்ல, உன் ராஜ்யம் நீ அழிஞ்சிருவான்னு சொல்றான். அப்போ இவன் அந்நிய பாஷை பேசும்போது பேசியிருக்கிறான். அப்போ கர்த்தர் அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் அவன்கிட்ட பேசியிருப்பாரு. இன்றைக்கு அவன் காலையில பேசியிருப்பான் கர்த்தர்ட்ட, இன்றைக்கு அவன் நெபுகாத்நேச்சர் மகன் செத்தான், அவன் ராஜ்யம் கல்து ஏற்ற கொடுக்க மேதிய பெருசு ஏற்ற கொடுக்கப்படுகிறது. அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அப்போ பேசும்போது இவன் என்ன வார்த்தை தான் பேசியிருப்பான்? மேனே மேனே அந்த வார்த்தையை தான் பேசியிருப்பான். அப்போ கர்த்தர் அவனுக்கு அந்த சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ அவன்கிட்ட இருந்தனால தான் இதை அவன் சொல்றான், இந்த எழுத்தை நான் வாசிப்பேன், இந்த அர்த்தத்தை நான் உனக்கு நினைச்சுவேன் சொல்லுவேன்னு சொல்றான். அப்போ நான் அன்பான தேவப்பிள்ளை, அந்நிய பாஷை ரொம்ப முக்கியம். அந்நிய மொழி நம்ம பேசுறது, அந்நிய பாஷைன்னா என்னது? அந்நிய மொழி. நமக்கு தெரியாத ஒரு மொழியை பேசுகிறது, தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறோம். அப்ப நடக்கிறத கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். அது யாருக்கும் தெரியாது. அது வேற தானியலுக்கும் தேவனுக்கு தான் அந்த ரகசியம் தெரிஞ்சதை தவிர சோசியனுக்கு தெரிஞ்சுதா, சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. ரகசியம் பேசுறது. அப்ப அந்நிய பாஷை பேசுறது தேவனோடு ரகசியம் பேசுறது. அப்ப ரகசியம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நீங்க தினமும் அந்நிய பாஷை பேசுங்க, உங்க குடும்பத்துல இப்படி இங்க நடக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசும்போது அதன் அர்த்தத்தை பரிசுத்த ஆவியில் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்ப அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம்? அந்நிய பாஷை சபைக்கு எவ்வளவு முக்கியம்? சபையில் அந்நிய பாஷை பேசணும், தடை பண்ணக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்க, அந்நிய பாஷை பேசணும் என்ன செய்வாங்க, அந்த அன்னைக்கு அந்நிய பாஷை பேசும்போதே அப்போஸ்தலர் 2 பேசும்போதே குடிச்சிட்டு உளறாங்கன்னு பேசினாங்கல்ல. இன்னைக்கு அப்படிதான் ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு நரக தண்டனை ஆண்டவர் சொல்றார். ஆமென். அந்நிய பாஷை பேச தடை பண்ணாது இருங்கள். ஆமென். அப்போ ஒருவேளை நீ அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளனா இன்னைக்கு நீ அந்நிய பாஷை பெற்றுக்கோ. அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கேன்னா அர்த்தம் சொல்ல ஆவியர்கிட்ட கேளு, கர்த்தர் உனக்கு அர்த்தத்தை சொல்லி தருவார். தானியேலுக்கு அவனுக்கு தெரிஞ்ச பாஷை எபிரேய பாஷை, அவனுக்கு தெரிஞ்ச பாஷை கல்தேயர் பாஷை. உலகத்துல எல்லா பாஷையும் படிச்சவனுக்கு அந்த தேசத்துல தெரிஞ்சவனுக்கு கூப்பிட்டு கேட்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். ஆமே. அந்த பாஷை கர்த்தருக்கும் தானியேலுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அல்லேலூயா. அதான் ரகசிய பாஷை, அந்நிய பாஷை. அப்படின்னா அந்நிய பாஷை பேசி ஆமே அர்த்தம் சொல்லுகிறவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சமம். அல்லேலூயா. அப்பனா கர்த்தர் நமக்கு இந்த அந்நிய பாஷை ஒரு வரம். ஆமே. அதோட மாத்திரம் அல்லாம வியாக்கியானம் சொல்லவும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமே. ஒருவேளை அந்த பாஷை வரம் இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, கர்த்தர் தருவார். நீங்க பாஷை பேசணும் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே அர்த்தம் சொல்லக்கூடிய வரத்தை தாங்கப்பா, உங்களை தாழ்த்துங்க, முன்ன வாங்க. இப்போ ஜெபம் பண்றேன், கர்த்தர் உங்களை டச் பண்ணார். நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் டச் பண்ணார். யார் இருக்கலாம் விருப்பம் இருக்கோ, விருப்பம் உள்ள மட்டும் வா. கர்த்தரை நோக்கி நம்ம கதறுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நமக்கு இந்த பாஷையை கர்த்தர் தருவாராக்க. எல்லாம் ஆண்டவர் பார்த்து நல்ல சோத்திரம் பண்ணுவோமா, எல்லாம் நல்ல சோத்திரம் பண்ணுமா. ஆண்டவரே இந்த பாஷை எனக்கு தாங்கப்பா. கர்த்தாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பாஷை நீங்கள் பேசுவீர்கள் என்று. ஆமே. பேசுகிற நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களோடு பேசுவார். பரிசுத்த ஆவியானவரே ஆமே. இந்த பாஷை யாரால பேச முடியும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு ஆமே சோத்திரம் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர் தான் அந்த பாஷையை பேச முடியும். ஆண்டவரே சோத்திரம். ஒருவேளை உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஞானஸ்நானம் எடுத்துருங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு மட்டும்தான் அந்நிய பாஷை பேச முடியும், அர்த்தம் சொல்ல முடியும். கர்த்தாவே எனக்கு இந்த பாஷையை தாங்கப்பா நீ கேளுங்க. கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு ஆண்டவரே இப்பொழுது நீ தொடுங்கப்பா. என் நாவு ஆண்டவரே அந்நிய பாஷையினால நிரப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கேளுங்களாம். தகப்பனே இந்த பாஷையை பேச எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த பாஷையை பேச, பாஷையை பெற்றுக்கொள்ளாதவங்க பாஷையை கேளுங்க. பாஷை பேசுகிற நீங்க ஆமே அர்த்தம் சொல்லக்கூடிய வரத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க.